புதுச்சேரி சட்டசபையில் 6வது கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி 0 நேரத்தில் பேசியதாவது: மக்களின் வாழ்வியல் மாற்றம் காரணமாக பொதுமக்கள் அதிக பணிசுமை காரணமாக சமையல் செய்ய நேரமின்மையாலும் அவர்கள் பணிபுரியும் இடம் அவர்களின் வீடுகளில் இருந்து வெகு தூரத்தில் இருப்பதால் அவர்கள் உணவுக்காக ஓட்டல்கள் மற்றும் துரித உணவுகள் சென்று உணவு அறிந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட உணவு கூடங்கள் மற்றும் துரித கூடங்களில் சமைத்த உணவுகளை அன்றே விற்பனை ஃப்ரிட்ஜுகளில் வைத்து அதை 2-3 வாடிக்கையாளர்கள் விநியோகம் செய்கிறார்கள். கட்டுப்பாடு அதிகாரிகள் பரிசோதனையாளர்கள் உணவு கூடங்களின் செயல்பாடுகளில் கண்காணிப்பு செலுத்தாததால் மக்களுக்கு அதிக தீமைகள் ஏற்படுகிறது. உணவுகளில் சுவைக்காகவும் நிறத்திற்காகவும் சுவைக்கான ரசாயன பொருட்கள் மற்றும் நிறத்திற்கான ரசாயன பொருட்களையும் உணவு கூடங்களில் உபயோகப்படுத்துகிறார்கள். அதேபோல இறைச்சி கடைகளில் கோழி மற்றும் ஆடு மாடுகளை எந்தவித மருத்துவ பரிசோதனை மற்றும் அறிவுறுத்தல் இல்லாமல் விற்பனை செய்கிறார்கள். ஏற்கனவே ஆடு மாடுகளை வெட்டுவதற்கு நகராட்சி மூலம் நடத்தப்படும் ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டிகளில் நகராட்சி அலுவலர் கண்காணிப்பில் ஆடு மாடுகளை வெட்டி இறைச்சிக்கு கொண்டு செல்லும் போது நகராட்சி முத்திரையிட்டு அனுப்புவார்கள். அது தற்போது நடைமுறையில் இல்லை. இதனால் நோய்வாய்ப்பட்டு இறந்த ஆடு மாடுகளை மண்ணில் புதைக்காமல் இறைச்சியாக விற்பனை செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதை சாப்பிடும் மக்களுக்கு நோய் தொற்று உண்டாகும். அதேபோல பல கோழி பண்ணைகளில் நோய்வாய்ப்பட்டு கோழி இறைச்சிகளை மிக குறைந்த விலைக்கு விற்கிறார்கள். அதே உணவு கூடங்களில் வாங்கி விற்பனை செய்வதாக தெரிகிறது. அதை வாங்கி சாப்பிடும் பொதுமக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் பாதிப்பு உள்ளது. அதேபோல் பழக்கடங்களில் மாங்காய் வாழைக்காய்களை பழமாக பழுக்க வைப்பதற்கு ரசாயன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த பழங்களை வாங்கி சாப்பிடும் பொதுமக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதுடன் புற்றுநோய், சுவாச கோளாறு போன்ற கொடிய நோய் ஏற்படுவதாக ஆய்வில் கூறப்படுகிறது. அதேபோல தர்பூசணி சிவப்பு நிறமாக இருப்பதற்கு ஊசி மூலம் ரசாயனத்தை உட்புகுத்தி விற்பனை செய்கிறார்கள். அதை சாப்பிடும் மக்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. இதை நகராட்சி உள்ள சுகாதார பிரிவினர் மற்றும் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கட்டுப்படுத்த தவறி வருகிறார்கள். இதனால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி பல நோய் தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். நகராட்சியில் உள்ள சுகாதார பிரிவில் தற்போது கால்நடை மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர். அங்கு MBBS மருத்துவம் படித்த மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். கடந்த காலங்களில் இறைச்சி கடைகள் மற்றும் உணவு கூடங்களில் தரமில்லாமலும் கெட்டு மற்றும் காலாவதியான உணவுகளை வைத்திருந்ததால் நகைச்சாயின் பினாயிலை ஊற்றி அடித்து அந்த பொருட்களை விற்பனை செய்ய முயல்வதை தடுத்து இருக்கிறார்கள். அதேபோல இப்போது நகராட்சியினர் நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனால் பொதுமக்கள் பாதிப்படைவதுடன் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. ஆகையால் இதை கவனத்தில் கொண்டு வந்து ஹோட்டல்கள், இறைச்சி கடைகள் மற்றும் பழக்கடைகளில் ஆய்வு செய்யும் போதுமான உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகளை நியமித்து கலப்பட உணவு மற்றும் காலாவதி உணவு விநியோகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார்.